அக்கா அக்கா அங்க பாருங்க, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு எவ்வளோ அமைதியான பொண்ணா தெரியுறா. இப்படி சிரிக்கி. நம்மளாம் சொசைட்டி, நம்மளெல்லாம் ஒரு பொண்ணெல்லாம் இப்படி பேசக்கூடாது. எப்படி ஒரு பொண்ணை பேசணும்னு நான் சொல்லித்தரேன். ஏண்டி, எங்க அமைதி இருக்கோ அங்க தாண்டி ஆபத்தே இருக்கும். இந்த மாதிரி அமைதியான பொண்ணுங்க தான் தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க, புரியுதா? இவளுக்கு பயங்கரமான சக்தி இருக்கு. இவதான் டாப்ல வர வேண்டியது. ஆனா நம்ம வர விட்டோமா? வர விடல. எப்படி வர விடுவோம்? இவ பொம்பளைல. ஆம்பளையா இருந்தா மேல நூக்கி நிக்க வைப்போம். பொம்பளை பிள்ளை எப்படி நிக்க வைப்போம்? அதனாலதான் பின்னாடி தள்ளி விட்டோம். பாரு, வேற ஒண்ணும் இல்ல, மதுரையே ஆண்ட திமிரு. அதனாலதான் இப்படி நின்னுட்டு இருக்கு. ஐயோயோயோ, இப்படிலாம் இடுப்பை காமிச்சிக்கிட்டு, வயிற்ற காமிச்சிக்கிட்டு, கையை காமிச்சிக்கிட்டு, ஸ்லீவ்லெஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ஷோல்டர்லெஸ்? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டா பின்னாடி இருக்க பொண்ணுங்க பார்த்து கெட்டு போகாது? இப்படி இல்லாம ட்ரெஸ் போடுவாங்க. பாத்தியாடி, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டியது. ஆம்பளை பிள்ளைங்க இருக்க இடம் தானே, இப்படிலாம் கால் மேல கால் போட்டு உட்காரலாமா? பாத்தியா, எம்புட்டு அழகா இருக்கா. இவ அழகா இல்ல, கிருஷ்ணனை மயக்கி இட்டா பின்னாடி சுத்தோன்னு சுத்த விட்டான். ஆனா அந்த கிருஷ்ணன் இவளை விட்டுட்டு ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவளுக்கு இது தேவைதான். அக்கா, கிருஷ்ணன் பண்ணதுக்கு இவன் என்ன பண்ணுவா? அடி லூசா இருக்கேடி. சொசைட்டியான நம்ம ஆம்பளைங்களை குறை சொல்லக்கூடாதுடி, பொம்பளை பிள்ளையதான் குறை சொல்லணும். ஆம்பளைங்க எப்படி நீ குறை சொல்லுவ? அவங்கெல்லாம் கல்லா இருக்கா இவங்களை கையெழுத்து கும்பிடுத்து காலு தொட்டு கண்ணில் வச்சுப்பாங்க. அப்படியே வீட்டுக்கு போய் பிள்ளைங்களை பொண்டாட்டிங்களை அம்மாக்களை தூக்கி போட்டு மிதிச்சு காலு கடையில வச்சுப்பாங்க. இந்த நிலைமை படைச்சவங்களே கீழே இறங்கி வந்தாலும் அவங்களுக்கும் இதே தான். சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு புரியுதா? புரிஞ்ச வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க.